ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 24ஆம் நாள் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, சுபமுகூர்த்தம், உலக மகளிர் தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. இன்றைக்கி ராகு காலம்னு பதில்னா மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். கும்பலக்னம் இருப்பு 1 நாழிகை 6 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:26 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 10 மணி வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:19 மணி வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். நாமயோகம் இன்று காலை 7:49 மணி வரை துருவம், அதன் பின்பு வியாக்காதம். கரணம் இன்று காலை 9 மணி 9 நிமிடங்கள் வரை கௌலவம், அதன் பின்பு இரவு 10 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:25 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்பு பிற்பகல் 2:19 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 2:19 மணி வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சரபேஸ்வரர் வழிபாடும் அதேபோல் நரசிம்மர் வழிபாடும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நான் எப்போவுமே சொல்வேன், சென்னையில் இருக்கிறவா, அதன் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் சரபேஸ்வரர் வழிபாடு பிரமாதமாக இருக்கும். சாயந்தரம் 4:30லேருந்து 6 ரொம்ப பிரமாதம். தாராளமாக போய் கலந்துக்கோங்க. முடியாத பட்சத்தில் அவங்கவங்க வீட்டிலையே சாயந்தரம் 4:30 மணிக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு நெய்வேத்தியம் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கற்பூரஹாரத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக 108 தடவையும், நரசிம்ம சுவாமினே நமக, அதாவது ஓம் நரசிம்ம சுவாமினே நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லிவிட்டு தீபாராதனை காமிக்கும், நைவேத்தியம் பண்ணுங்க, தீபாராதனை காமிக்கும். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதேமாரி நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், கும்பராசியில் சூரியன், புதன், ராகு, மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கும். ஏன்னா கலத்திர பகவான் அப்படிங்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அதேமாரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரமெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட உதவிகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். தொழில் வியாபாரமும் ரொம்ப சூப்பராக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். படிக்கிற குழந்தைகள் ரொம்ப நல்லா படிப்பார். அதே மாதிரி இன்றைக்கி இல்லத்தை
அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். இந்த பொதுக்கூட்டங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பேசுவீங்க. அதுமாரி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகிரண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? குழந்தைகளின் மூலம் உங்கள் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்வதால் குழந்தைகள் உங்களுக்கு சந்தோஷமான சில செய்திகளை கொண்டு வந்து தருவார்கள். அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை நெருக்கடிகள் விலகும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அதன் மூலமாக கோவில்களுக்கு சென்று வருவீர்கள். உடல் ஆரோக்கியமும் அற்புதமாக இருக்கும். தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு இருப்பதால் எடுத்த முடிவுகள் அருமையாக இருக்கும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? சூப்பரான ஒரு நாள். ஏன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார், உங்கள் ராசிநாதன். அதனால் இன்றைக்கி சில பேருக்கு இந்த வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் விலகும். இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். அற்புதமான இடமாற்றம் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். அதேபோல் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். இன்றைக்கி கடக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான சிம்மராசினர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உங்கள் மனதில் புது எண்ணங்கள் உருவெடுக்கும். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் குறையும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதேபோல் தொழில் வியாபாரத்தை எந்த அளவிற்கு முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு ஆவலில் திட்டங்களை தீட்டி வெற்றி அடைவீர்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை மூலம் சந்தோஷமான சில முன்னேற்றங்களை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். சிம்ம ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கன்னி ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப சந்தோஷமான நாளுங்க. ஏன் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செய்து குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் அற்புதமான ஒரு முயற்சிகள் வெற்றியடையும். அதேபோல் பொருளாதாரம் அதிகரிக்கும். முன்னேற்றம்
கண்டிப்பாக உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். அதன் மூலமாக தொழில் அபிவிருத்தி அற்புதமாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக இருக்கும். அதன் மூலமாக விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி சந்தோஷமாக வந்து சேரும். கன்னி ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதுவம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் கவலையே பட வேண்டாம். ஏன்னா குரு பகவானின் 5ஆம் பாவத்தை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் மனதில் அற்புதமான எண்ணங்கள் உருவெடுக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் முதன்மையாக திகழ்வீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயங்கள் அதிகரிக்கலாம். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து அப்படியே பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான விருச்சிகராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன போகம் அப்படிங்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் புதிய சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டுவதால் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான பயணங்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அது எந்த பிஸ்கட்டாக இருந்தாலும் சரியா அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாள் இன்றைக்கும். ஏன் அப்படின்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் குருச்சந்திர யோகத்தை பரிபூரணமாக நீங்கள் அடைவீர்கள். உத்தியோகத்தில் மேன்மையான உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாவதால் புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். ஜீவனஸ்தானம் 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் அதை அற்புதமாக சமாளிப்பீர்கள். தொழில் வியாபாரம் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கும். அதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவார்கள். லாபங்கள் குவியத் தொடங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் வச்சு பேக்கில் அப்படியே மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4.
அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் கவலைகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள். ஏன்னா பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் மேன்மையான உயர்வுகள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு அவர்களது எண்ணங்கள் அற்புதமாக நிறைவேறும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சிறப்பாக அமையும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைவதால் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க விடுதோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குனாலே கொஞ்சம் குழப்பம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். சரியா? அதேமாதிரி உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். அனைவரும் அரவணைத்து செல்வது நல்லது. அனாவசியமாக வீண் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் நளினமாக பேச வேண்டும் பொதுக்கூட்ட மேடைகளில். அதேபோல் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்னைக்கு இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகலாம். கவலை வேண்டாம், பொறுமை காப்பது நல்லது. இன்றைய தினம் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது உச்சிதம். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதோம் லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6.